இன்றைக்கி நம்ம குடல் கிரேவி தான் செஞ்சோம். இது வரைக்கும் நான் குடல் கிரேவி செஞ்சதில்லை. ஆக்சுவலாக ஆட்டுக்கறி வாங்கலான்னு சொல்லி தான் கடைக்கு போனேன். அவங்க குடல் இருக்குமா எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு செய்ய தெரியாதுன்னு சொன்னேன். நாட்டு ஆடு குடலுமா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் குடல் தான் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சரி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். நானே க்ளீன் பண்ணி கொடுத்துருவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. கடையில் 10 ரூபாய்க்கு சுண்ணாம்பு வாங்கி அதை க்ளீன் பண்ணாங்க. ஆனால் அப்படி க்ளீன் பண்ணக்கூடாதான். எப்படி செய்கிறதுன்னு அவங்கள்ட்டே கேட்டுட்டு வந்துட்டேங்க. இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு விசில் விட்டினா உடனே வெந்துருமா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டேயும் கேட்டுக்கிட்டேன் எப்படி குடல் செய்கிறதுன்னு. அவங்களும் எல்லாமே சொன்னாங்க. அது மாதிரி ப்ராப்பராக எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு செஞ்சேன். ஆனால் குடல் தாங்க வேக ரொம்ப லேட்டானுச்சு. அவங்க சொன்ன மாதிரி ஒரு விசில் விட்டேன், வேகவே இல்லை. திரும்ப மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டேன், அப்போவும் வேகவே இல்லை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா கறி மாதிரி கரைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் குடல் கரையலை. வேகிறதுக்கே பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 10 விசில் விடணும் போல் இருக்குது. அப்படி தான் நான் விட்டேன். குடலை பார்த்திங்கன்னா நல்லா சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 3 தடவை சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்தேன். குடல் கடையில் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பரோட்டாவும் குடலும் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கே 3 தடவை திறந்து அடுப்பில் வேக வச்சு எடுத்தேன். அந்த மாதிரி பயங்கர ஒரு காமெடியாக போணுச்சு குடல் கிரேவி. குடல் கிரேவி நான் நினச்ச மாதிரி இல்லை. கறினா ஒரு 3 விசில் விடுறோம், குடல்னால் எப்படியும் ஒரு 7-8 விசில் விடணும். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது. எப்படியோ என்னோடய 6வது அறிவை பயன்படுத்தி குடல் கிரேவியை செஞ்சிட்டோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க குடல் கிரேவி. நான் செஞ்சதை நானே பெருமையாக சொல்லக்கூடாது, உண்மையிலே அல்டிமேட்டாக வந்துச்சு. நான் இட்லிக்கு தான் தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. குடல் கிரேவிக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.